ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வீடியோ வந்து நம்ம போட்டுருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வுக்கான ஆன்சர் கீ வித் புக் ப்ரூஃபோட கொடுத்துருந்தோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் பியில் தமிழ் கேள்விகள் 30 உண்டு இல்லையா, அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலான ஒரு ஆன்சர் கீ தான், நம்மளாக வந்து ரெடி பண்ண ஆன்சர் கீஸ், ஓகேவா. அண்ட் அஃபிஷியலான ஆன்சர் கீ பார்த்தோன்னா இன்னொரு 1 வீக் இல்லை 10 டேஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடும் முறை டேஸ் டேஸ், ஓகேவா. உடுக்கையில் பெரியதை வந்து தவண்டைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சிறியதை குடுகுடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி எது? அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி வந்து பார்த்தோன்னா பெயரச்ச விகுதி, ஓகேவா. அழகிய லாஸ்ட்டில் வந்து ஆ சவுண்டு வச்சுட்டு முடிஞ்சிருக்குது இல்லையா, அது வந்து பெயரச்ச விகுதின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, உரிமை பொருளால் வரும் வேற்றுமை என்ன? ஓகேவா, உரிமை பொருளில் வரும் வேற்றுமைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6ஆம் வேற்றுமை. அடுத்தது, சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து நச்சினையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது, சூடிய பூ சுடர்க்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, நாஞ்சில் நாடன். அடுத்தது, புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு டேஸ், அதாவது இது எதை பற்றின ஒரு படைப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி, இது வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம், ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது, பூத்தலின் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். பூத்தலின் பூவாமை நன்று, இது வந்து நீதிநெறி விளக்கத்தில் வந்து இடம்பெற்ற வரி. நெக்ஸ்ட்டு, தழைத்து ஓங்கி வளர்ந்து பொழிந்து இவற்றுள் வேறுபட்ட சொல்லை சுட்டுக, ஓகேவா. ஸோ 4 சொல் இருக்குது, அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டான மீனிங் தரும். ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பொழிந்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட தழைத்து ஓங்கி வளர்ந்து இதெல்லாமே ஒரே மாதிரியான மீனிங் தரக்கூடிய சொற்கள் தான். அடுத்தது, கடிக்கமல் மராமலர் கன்னி இவ்வடியில் கடிக்கமல் சொல் உணர்த்தும் இலக்கண குறிப்பு யாது? ஸோ ஆப்வியஸாக இதுக்கு உரிச்சொல் தொடர் தான். அதாவது கடி, சாலை, தவ, நனிஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே அது நம்ம உரிச்சொல்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு, மரபு தொடர் பிழையான சொற்றொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர், கரெக்டு தான். கூரை அப்படின்னா வேந்தனர் சொல்லிட்டு தான் வரணும். நெக்ஸ்ட்டு, நேற்று தென்றல் காற்று வீசியது, இதுவுமே கரெக்டு தான். கொடியிலுள்ள மலரை கொய்துவா, ஓகே, மலரை கொய்தல் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவோம். அடுத்தது, கயல் பானை புனைய கற்றுக்கொண்டாள், இது வந்து தவறானது. பானை அப்படிங்கிறது வனைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகே. வனைதல்னு சொல்லிட்டு தான் வரும். இது வந்து புனைதல் சொல்லிட்டு வந்துருக்கு. புனைதல்னால் ஓவியம் புனைதல், கவிதை புனைதல், ஸோ அது மாதிரி தான் வரும். பானை அப்படின்னா வனைதல். ஸோ ஆன்சர் வந்து பிழையான சொற்றொடர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது, பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது? பால் காட்டும் விகுதிகள் வந்து மலையாளத்தில் கிடையாது. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் காணும் காடு என கூறியவர் வந்து ஆப்வியஸாக எல்லாருமே போட்டுப்பீங்க, ஜாதவ் பேங்க் தான், ஓகே, இந்திய வனமகன். அடுத்தது, நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள். நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சங்கு சக்கரம் சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது, உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்று கூறும் அணி டேஸ். உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்று கூறும் அணி என்ன அப்படின்னா உருவக அணி தான், ஓகேவா. அடுத்தது, வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவலார் கடலே என கடலின் பெருமையினை தனது கவிதை வரிகளால் வர்ணித்தவர் யார், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி கிளாஸஸில், ஓகே, 5th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது கடல் சொல்லிட்டு ஒரு பகுதியில். இது வந்து பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ப்ரைமரி கிளாஸ்லேருந்தே கேட்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா. கடல் பற்றின ஒரு வரிகள். இதோடைய ஆசிரியர் பார்த்தோன்னா கவிமணி தேசிக விநாயகனார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பண்டிகை என்ன மொழி சொல்? பண்டிகை அப்படிங்கிறது வட சொல் சொல்லிட்டு சொல்லலாம், சமஸ்கிருத சொல். அடுத்தது, விளவுமலி மூதூர் வீதியும் மஞ்சமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் இவ்வரிகளை பாடியவர் டேஸ் ஆவார்.
ஓகேவா. ஸோ இந்த வரிகள் பார்த்தோன்னா மணிமேகலின் நூலின் வரிகள். ஸோ அதோடைய ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான கூற்று எது? இது வந்து ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கடல் வச்சு கடலுக்கான வேறு பெயர்கள் சொல்லிட்டு நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பொருந்தாது வந்து கேட்டிருக்காங்க. தவறான கூற்று என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். புணரி, பவ்வம், பெருநீர், சாகரம், ஆழி, வேலை, முன்னீர், சமுத்திரம், பறவை. ஸோ இதெல்லாமே வரும். நீராழி, புடவி இதில் வந்து வராது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தவறான கூற்று. அடுத்தது பிரிநிலை தேற்றம் என்னும் பொருள்களில் வரும் இடைச்சொல் டேஸ். ஓகேவா. பிரிநிலை தேற்றம் என்னும் பொருள்களில் வரும் இடைச்சொல் டேஸ். ஸோ இது வந்து 9th இல்லைன்னா 10th தெரில, இடைச்சொல் வச்சு ஒரு ப்ரீஃபான ஒரு இலக்கண பாட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன கேள்விகள் இருக்குது. அதில் நம்ம பார்த்தோன்னா இந்த பிரிநிலை அப்படிங்கிறது வந்து ஓகாரத்துக்கூட வரக்கூடிய இடைச்சொல்லில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. தேற்றம் அப்படிங்கிறது இந்த ஏக்குரிய இடைச்சொல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேற்ற பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் வந்து ஏ, பெரியநிலை பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் வந்து ஓகாரம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து இந்த ரெண்டுமே வர மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. ஆனால் ஏ அப்படிங்கிறது வந்து தேற்ற பொருளில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பெரியநிலை தேற்றம் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறதுனால ஆன்சர் வந்து பி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு 2 ஆப்ஷனுமே வர மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். இடைச்சொல் பற்றி வந்து ஒரு ப்ரீஃபான இலக்கண பாட்டு இருக்கும், அதில் வந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர்? ஸோ பெரிய நீர்நிலைகளுக்கு வந்து வங்கம், களம், இதுதான். மற்றெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது பனை என்பதன் பொருள். ஓகேவா. 2 சொல்லினா பனை மரம், 3 சொல்லினா முரசு, மூங்கில். ஸோ அந்த மாதிரி பொருள் தரும் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது நவரசம் பொருந்தா இணை யாது? நவரசம். ஸோ இது வந்து தமிழ் விடு தூதில் வந்து இருக்கும். இதுவுமே 9th இல்லை 10th நினைக்கிறேன். அதில் வந்து நவரசங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா இது எல்லாமே நவரசங்களில் அடங்கும். அம்மை அழகு அப்படிங்கிறது வந்து வராது. ஓகேவா. பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது கேனம் என்பது எதை குறிக்கும்? ஸோ ஆப்வியஸாக ஆயுத எழுத்து தான். அக்கேனம் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. கரம், காரம், கேனம். ஸோ அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா. அது மாதிரி கேனம் அப்படிங்கிறது ஆயுதத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். ஸோ இதுக்கு வந்து ராமலிங்க அடிகளார், வள்ளலார். ஓகேவா. அடுத்தது பொறுத்துக. பூக்களை பறிக்காதீர். இது வந்து கட்டளை தொடர். ஸோ 2வதுல இருக்கிறது. என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது பார்த்தோன்னா செய்தி தொடரில் வரும். அப்துல் நேற்று வந்தான். இது வந்து தன்வினை தொடரில் வரும். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஓகேவா. இது வந்து செயற்பாட்டு வினை தொடரில் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 2, 4, 1, 3ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பொறுத்துக. ஸோ இந்த ஒருமை பன்மை வச்சு வரக்கூடியது. அன்று அப்படிங்கிறது ஒருமை வரக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடியது. 3. அல்ல அப்படின்னா பன்மை வந்து வரும். எத்துணை அப்படிங்கிறது அளவு, காலம் இதை குறிக்கக்கூடிய இடங்களில் எத்துணைன்னு சொல்லிட்டு பயன்படுத்துவோம். எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கைகளில் வரும். ஓகேவா. ஸோ இந்த 2. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி. அடுத்தது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் ஆப்ஷன் பி, தனிநாயகம் அடிகள். அடுத்தது சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சிறுவாரை கம்பு. அடுத்தது எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்த மறுப்பு, கலைஞர் பலர் என்று ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் திணை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் பார்த்தோன்னா கலித்தொகையில் வந்து இடம்பெற்றிருக்கும். அது எந்த திணையில் இடம்பெற்றுன்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா. அதாவது கலித்தொகை வந்து கலித்தொகை மொத்தம் 5 திணைகளாக இருக்கும் இல்லையா. குறிஞ்சி திணை, முல்லை, மருதம், இதழ், பாலைன்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கும். அதில் இந்த பர்டிகுலர் பாடல் பார்த்தோன்னா முல்லை கலியில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேவா. ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது வேறுபட்ட பெயர்ச்சொல் எது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் வரும். குண்டு, இளஞ்சி, குண்டம் இதெல்லாமே நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய பெயர்கள். வேறுபட்ட சொல் பார்த்தோன்னா வேறு அப்படிங்கிறது தான்.
ஸோ அவ்வளோதான், இதோடைய பார்ட் பியிலேருந்து தமிழ் கேள்விகள் வந்து முடியுது. ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வந்து புக்கில் இருந்தால் கேட்டுருக்காங்க இல்லையா, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் த புக் எதுவுமே வரல. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மற்ற சப்ஜெக்ட்டுமே போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஓகேவா? தேங்க்யூ.